Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc, and Post Basic BSc. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்கில் கடந்த 2023 ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் 2024 செப்டம்பரில் ஜாமீனில் வெளியே வந்தார். அதே சமயம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போதே அவரது சகோதரர் அசோக் குமார் தலைமறைவானார். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென சென்னை கோர்ட்டில் ஆஜரானார். அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கேட்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அசோக் அமெரிக்கா சென்றால் வழக்கு விசாரணை கடுமையாக பாதிக்கப்படும் என அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இதனை ஏற்ற கோர்ட் அசோக் மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதிகள் ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அசோக் குமார் தரப்பில் அமெரிக்கா சென்று வர 15 நாட்கள் மட்டும் அனுமதி தந்தால் போதும், கோர்ட் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்க தயாராக இருக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீங்களே நினைத்தாலும் அதிக நாட்கள் இருக்க முடியாது, அதிபர் ட்ரம்ப் உங்களை வெளியேற்றி விடுவார் என நகைச்சுவையாக தெரிவித்தனர். இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்க 2 நாட்கள் அவகாசம் வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அசோக் தரப்புக்கு சில நிபந்தனைகள் விதித்தனர். ஒருவேளை அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தால் அசோக் தனது பாஸ்போர்ட்டை அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் தாக்கல் செய்ய வேண்டி இருக்கும். பயண திட்டம் பற்றிய விரிவான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அசோக் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.